இந்த அஞ்சலி இப்போ செஞ்சிருக்க காரியத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு கார்த்திக்கு தெளிவா புரிய வச்சுர்றாங்க. அது மட்டும் இல்லாம அஞ்சலி இருந்துட்டு, இப்போ உன்ன காட்டி வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் கிட்ட ஏமாத்தி சைன் வாங்கிட்டு போறான். அதாவது எங்களுக்கு அந்த சொத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமே கிடையாது கார்த்திக். மொத்த சொத்தையுமே நீயே எடுத்துக்கோ. அதே மாதிரி மொத்த கம்பெனி பொறுப்புலருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நீயே எடுத்துக்கோ. எனக்கு அத பத்தி எந்த ஒரு அபிப்பிராயமும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி கௌதமும் வந்து பார்த்தீங்கன்னா, அத தான் சொல்வாரு. ஆனா அஞ்சலி இருந்துட்டு இவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணி உனக்கே தெரியாம, நீ வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம வந்து வெறுக்கிற. கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டேங்கிற. என்னோட அண்ணனா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, வேற யார் வயித்துலயோ தானே பொறந்தான். அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இங்க இந்த அஞ்சலி இருந்துட்டு உன்ன தப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்ட் பண்ணி கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, இவ வந்து சைன் வாங்கியிருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன உடனே, கார்த்திக்கு பயங்கர கோவம் வந்துட்டு, அஞ்சலிய அடி அடின்னு அடிச்சு வெளுத்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க. அஞ்சலி திரு திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சுறா. ஒரு பக்கம் நம்ம இலக்கியா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா, இந்த அஞ்சலி பிரெக்னன்ட்டா இல்ல அப்படிங்கிற ஒரு உண்மைய விட, இந்த ஒரு உண்மை கார்த்திக்கு தெரிய வந்தது. பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சுட்டாரு. அது மட்டும் இல்லாம, இப்போ அஞ்சலி கிட்ட இந்த சொத்துல என் கௌதம் அண்ணனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இருக்கு. அத குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்றதுக்கு நீ யாரு? அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துகிட்டு, அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கப்ப, கார்த்திக் பார்த்துட்டு கடைசில வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா கிட்ட போய் பேசுறாங்க. கடைசில இந்த அஞ்சலி இங்க எதுக்காக கார்த்திக்க கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது, இவ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு அதாவது இங்க வந்திருக்கா அப்படின்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம, இவ வந்து பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்ட்டாவே இல்ல. அப்புறம் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்ட தூக்கிட்டு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும். அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம்னா, எல்லாமே தெளிவா புரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரிப்போர்ட்ட எப்படியோ ஒரு வழியா தன் கைவசப்படுத்தி வாங்கிறதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, அதுல இருக்கிறத படிச்சு பார்க்கும்போது தான் இலக்கியாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாச்சு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேரா அதாவது கார்த்திக்க வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் கார்த்திக் கிட்ட உண்மையே சொல்றாங்க. இதுதான் நடந்திருக்கு கார்த்திக். அது மட்டும் இல்லாம அங்க போன உடனே கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க அந்த அளவுக்கு கோவத்தோட வந்து பார்க்கிறது மட்டும் இல்லாம, இவன் எதுக்காக வந்தான்? இவன முதல்ல அனுப்புங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, கௌதம் முதல்ல பொறுமையா இருங்க. இங்க என்ன நடந்துச்சு? இங்க ஏது நடந்துச்சு அப்படின்றத முதல்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் மேல தப்பு இருக்கா? இல்லையா? அப்படின்றத நான் சொல்றேன். அப்படின்னும்போது கௌதம் எல்லாத்தையுமே அதாவது அஞ்சலி சொன்னது எல்லாத்தையுமே சொல்லி, இந்த கம்பெனி பொறுப்புல இருந்து எல்லா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கார்த்திக் பேர் மாறணும் அப்படின்றதுக்காக, இதுல வந்து எழுதியிருக்கு. இந்த பத்திரத்துல சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டா அப்படின்ற மாரி உண்மை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே கார்த்திக்கு பயங்கர கோவம் ஆனது மட்டும் இல்லாம, "அண்ணா நான் அப்பல்லாம் சத்தியமா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே இல்லண்ணே. இந்த பத்திரம் ரெடி பண்ணதும் எனக்கு தெரியாது. அதுல என்ன எழுதியிருக்கு, ஏது எழுதியிருக்குன்னும் எனக்கு தெரியாது. நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நீ என் கூட பொறக்கலனாலுமே கூட நீ தான் என்னோட உண்மையான அண்ணன். அதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாதுண்ணே அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கௌதம்க்கு புரிய வைக்கிறது மட்டும் இல்லாம, அஞ்சலிய போட்டு பொளந்து கட்டி, அந்த பத்திரத்த அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, கிழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் இந்த ஒரு விஷயத்துல இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, சிக்க வச்சுட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.